இந்த உடம்புக்குள்ளே ஜீவசக்தியை நாங்கள் நன்றாக நிறைத்து வைத்திருக்க வேண்டும். அப்ப ஜீவசக்தி உடம்புக்குள்ளே நிறைத்து வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எதிலையும் ஆசைப்படக்கூடாது. இதனாலேதான் 8 வயதுல பெருமான் பாடுது, மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என்று பாடுகின்றார். இப்ப பெண்ணாசி என்றால் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு சிந்தனை தான் எங்களுக்குள்ள வருது. இல்லை, இந்த பெண் அம்சம் என்பது இந்த உடம்பு. அப்ப இந்த உடலை பற்றி இருந்து நீ வாழாதே. ஆசைகளினாலே உன்னுடைய ஜீவசக்தி இந்த உடலை பற்றி இருந்து என்னுடைய விருப்பம் உண்டாக இந்த உடல்ல இருக்கின்ற உறுப்புகள் செயல்பட்டு அந்தந்த விருப்பத்தை நிறைவேற்றும். அப்ப முதலிலே நீ உடல் பற்ற நீக்கிக்கொள். மறுபு பெண் ஆசையை மறக்க வேண்டும். துப்புராக எல்லாவற்றையும் மறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீ எதிலையும் ஆசைப்படாதே, இச்சப்படாதே, இயற்கையாக இருந்து நடுநிலைமையோடு வாழ் என்று இவர் ஒழுக்கத்திலே மிகவும் அழகாக பேசுவார்.